ஹாய் கைஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஷா. ஸோ இன்றைக்கி நம்ம காதல எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோட் பார்க்கலாம், மறக்காமல் பார்த்து வந்துருங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு சுத்தமாக உடம்பு முடியல, ஸோ வாய்ஸ் கொஞ்சம் நல்லா ப்ளீஸ் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. சரி, வாங்க எபிசோடுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்டார்டிங்லேயே இப்போ என்ன காமிக்கிறாங்கன்னா, நம்ம ஜங்கான் இருக்கிறான்ல, அவன் ஒரு கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு இல்ஜோவை அவன் பார்த்தானா எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ப்ராக்டிஸ் பண்ணுவான். லைக், இல்ஜோ நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, ஆனால் நான் நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி அவனுக்குள்ளேயே அவன் பேசி பேசி பார்த்துட்டு இருக்கிறான். இப்போ அவனோட ஃபோனுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அது என்னன்னா, இல்ஜுவோட அப்பா தான் இறந்துட்டார்ல, ஸோ அவரோட நினைவு நாள் வந்து வருது அப்படின்ற மாதிரி அவனோட ஃபோனில் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. ஸோ இதை பார்த்துட்டு நம்ம ஜகனுக்கு ஒரு ஐடியா வருது, எங்கே இல்ஜோ இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஒரு இடத்துக்கு போயிட்டு கார் வச்சுட்டு நின்றுட்டு இருக்கிறான். இல்ஜோவும் வந்து அந்த இடத்துக்கு பொறுமையாக நடந்து வரான். ஸோ இல்ஜோவை பார்த்துட்டு நம்ம ஜங்கனும் வேக வேகமாக அவனோட தலையெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு நிற்கிறான். நம்ம இல்ஜோ வந்து இங்கே என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு நம்ம ஜங்கான் வந்து, இல்லை இன்றைக்கி உங்கள் அப்பாவோட நினைவு நல்லதுனால தான் வந்தேன், அவர் உனக்கு மட்டும் அப்பா இல்லை, எனக்கு அவர் அங்கிளும் கூட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் இப்போ போயிட்டு அந்த சமாதி வந்து பார்க்குறாங்க. ஸோ நம்ம இல்ஜோ வந்து என்ன சொல்கிறான்னா, அப்பா நான் வர ரொம்ப லேட் ஆகிடுச்சில்ல அப்படின்ற மாதிரி பேசிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ இல்ஜோ வந்து நம்ம ஜங்கான் கிட்டே வந்து கேட்குறான், என்ன ஆச்சு, ஏன் நீ பார்க்கவே ஒரு மாதிரி இருக்க அப்படின்ற மாதிரி. ஆனால் அதுக்கு நம்ம ஜங்கான் வந்து என்ன சொல்கிறான்னா, ஓ பார்க்கணும் ஒரு மாதிரியாக இருக்கேன்னா என்ன, நான் சரியாக தூங்குறதில்ல அதனால தான் போல் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். நம்ம இல்ஜோவுக்கு என்ன தெரியாதான் அவன் ஏன் அப்படி இருக்கிறான்னு சொல்லிட்டு, ஆனாலும் அந்த கேள்வி கேட்குறான் பாருங்க அப்படின்னு இருக்குது எனக்கு. ஸோ இப்போ நம்ம ஜங்கானும் கேட்குறான், ப்ளீஸ் என்னால் இருக்கவே முடியல நீ இல்லாமல், எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது இல்ஜோ, புரிஞ்சுக்கோ, என் கூட வந்துரு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறான். ஆனால் இல்ஜோ வந்து அது எதுவுமே கேட்க மாட்டேங்கிறான். ஆரம்பத்தில் அப்படி தான் ஜங்கான் இருக்கும், போக போக எல்லாமே சரியாயிடும், அதுவும் இல்லாமல் நான் உன் மேலே கோவமாலாம் இல்லை, ஜஸ்ட்டு உன் கூட எனக்கு இருக்கவே பிடிக்கல, ப்ளீஸ் பிரேக்கப் பண்ணிவிடு, என் கூட எனக்கு வந்து உன் கூட இருக்கணுன்ற ஒரு ஆசையே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து இல்ஜோ அதை சொல்லக்கூடாதுன்னு நினச்சாலும் அவன் வந்து அது சொல்கிற நிலைமையில தான் அவன் இருக்கிறான் போல இருக்குது. நம்ம ஜங்கான் வந்து கேட்குறான், ஏன் எங்கள் அப்பாட்ட நீ காசு வாங்கினியே அதனால தானா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஆனால் அதை நம்ம ஜங்கானுக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரில. அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, காசு வந்து நான் கண்டிப்பாக மறுபடியும் பே பண்ணிவிடுவோம், ஸோ நீ அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரி நம்ம இல்ஜோ சொல்கிறான். ஆனால் ஜங்கான் வந்து, காசு ஒரு பிரச்சனையே இல்லை, நீ ஏன் இப்படி பண்ணுற, எப்போ பார்த்தாலும் என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டை விட்டு போயிட்டே இருக்க, இதுக்கு இந்த ஹேபிட் வந்து எப்படி தான் உனக்கு வந்துச்சு, நான் எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் என்கிட்ட சொல்லாமல் எங்கேயும் போகாதுன்னு சொல்லிட்டு, ஆனால் நீ ஒரு டைமே என்கிட்ட சொல்லாமல் எங்கன்னா போயிடுறேன், எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்து பேசுகிறான். ஆனால் நம்ம இல்ஜோ வந்து அது எதுவுமே கண்டுக்காமல் அவமானு லைக் இது வந்து எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து அவன் நடந்து போய்கிட்டே இருக்கிறான். ஆனால் நம்ம ஜங்கான் வந்து இப்போ துரத்திக்கிட்டே பின்னாடி போயிட்டு அவன் கையை பிடிக்கிறான். ஆனால் நம்ம இல்ஜோ வந்து கையை விடு அப்படின்ற மாதிரி திட்டிட்டு அவன் சொல்கிறான், இதுக்கப்புறம் நான் உன் கூட இருக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை, தயவு செஞ்சு என்னை விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் மண்ணு கிளம்புறான். நம்ம ஜங்கானுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த மழையில் அப்படியே நின்றுட்டு இருக்கிறப்ப இப்போ ஒரு கொடை வந்து அவன் மேலே வர்ற மாதிரி இருக்குது. சரி, யாருன்னு பார்த்தா நம்ம இல்ஜோ தான். லைக் அவனுக்கு வந்து ஜங்கானை விட்டு பிரிய மனசு இல்லை தான், இருந்தாலும் வந்து கூடவும் என்னால் இருக்க முடியல அப்படின்ற மாதிரி ஒரு சீன் இது. அவனுக்கு அந்த கொடையை அவன் தந்துட்டு அவன் மனசு சைலண்ட்டாக வந்து கிளம்பி போயிடுறான். நம்ம ஜங்கானுக்குமே வந்து என்ன சொல்கிறதுன்னு அந்த இடத்துல தெரியல. அவனுமே அந்த இடத்துல அப்படியே நின்றுட்டு அழுது ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இப்போ அப்படியே நெக்ஸ்ட் சீனில் வந்து என்ன காமிக்கிறாங்கன்னா, நம்ம ஜங்கான் வந்து அவன் மாட்டுக்குன்னு குடிச்சிட்டே இருக்கிறான். குடிச்சிட்டு இப்போ குடி போதையில் என்ன பண்ணுறான்னா, நம்ம இல்ஜோக்கு கால் பண்ணிவிட்டு, டே இல்ஜோ நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், நீ எங்கே இருக்க, ப்ளீஸ் இன்னும் ஒரே ஒரு வருஷம் மட்டும் என்னை டேட் பண்ணு, நீ இல்லாமல் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல இல்ஜோ அப்படின்னு அழுகுறான் புரளுறான், என்னென்னவோ பண்ணுறான் அவனுக்கு கால் பண்ணி. ஸோ இப்போ நானும் அப்படியே மட்டையப்படுத்திட்டான். இப்போ யாரோ கதவை வந்து ஓப்பன் பண்ணிட்டு வர மாதிரி இருக்குது. யாரா அப்படின்னு பார்த்தா நம்ம இல்ஜோ தான் வந்து நிற்கிறான். ஸோ இப்போ இல்ஜோ என்ன சொல்கிறான்னா, ஏன் ஜங்கான் இப்படி பண்ணுற, என்னை ஏன் நீ வந்து இப்படி கஷ்டப்படுத்துற, நான் இல்லாமல் நீ நல்லா தானே இருக்கணும், ஆனால் ஏன் இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு வந்து நம்ம ஜங்கான் வந்து, இல்ஜோ ப்ளீஸ் நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியலையே, என்னால் தூங்கக்கூட முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இல்ஜோ, என் கூடவே இரு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ வந்து அந்த பக்கத்துலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, டேய் மரியாதையாக கண்ணு ஒழுங்காக திறந்து பாடுறா யார் வந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறான். சரி, யாருடான்னு பார்த்தா அது வந்து இல்ஜோவே இல்லை, நம்ம ஜங்கானோட ஃப்ரெண்டு இருக்கிறான்ல அந்த டாக்டர். ஸோ அவன் தான் வந்து வந்திருக்கான். நம்ம ஜங்கானுக்கு வந்து, அடச்சி நீ ஏன்டா இங்கே வந்த அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப அசிங்கமாக போயிடுது. நம்ம டாக்டர் வந்து இப்போ என்ன சொன்னால், என்னடா ரொம்ப முத்திருச்சு போல இருக்கே அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறான். என்ன அவங்க 2 பேருக்குள்ள பிரேக்கப் ஆகிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் கேட்ட உடனே, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்கான் கேட்குறான். உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது அவன் உன்னை விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு, சரி ஏன் பிரேக்கப் பண்ணீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்குறான். ஆனால் நம்ம ஜங்கான் வந்து, ஏன் பிரேக்கப்பா அது எனக்கே தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கிறான்.
ஸோ இப்போ வந்து அந்த டாக்டர் வந்து என்ன சொல்கிறான்னா, இது மாதிரி இல்ஜோ இருக்கிறான்ல, அவன் நேற்று என்னோட கடைக்கு என்னோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தான்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ நம்ம ஜங்கான் வந்து இப்போ எதுவுமே அப்படியே கண்டுக்காத மாதிரி இருந்தா, அப்படியா எப்போ வந்தா ஏன் வந்து அப்படின்ற மாதிரி லைட்டாக போட்டு வாங்க ட்ரை பண்ணுறான். ஸோ இப்போ இந்த டாக்டர் என்ன சொல்கிறான்னா, ஆமாம் இல்ஜோவும் அவனோட ஃப்ரெண்ட் ஒருத்தவன் யாரோ பாய் ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன், அவன் தான் எல்லா டைமும் 2 பேரும் ஒன்றா தான் வராங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். யாரு அவனா? எனக்கு அவனுக்கு தெரியல, நான் அவன்கிட்ட சொன்னேன், இல்ஜோ நீ பார்த்தனா என்கிட்ட சொல்லு, நான் சொல்லியுமே அந்த பொறுக்கி பையன் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்கான் வந்து நம்ம இல்ஜோட ஃப்ரெண்டை வந்து திட்டிருக்கான். இப்போ வந்து ஜங்கானாமா உனக்கு எப்படி தெரியும், முதல்ல நீ என் வீட்டுக்கு வந்த, என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டேனே. அதுவா நேற்று நைட்டு நீ எனக்கு ஃபோன் பண்ணி இல்ஜோன்னு சொல்லிட்டு இல்ஜோ பேரை சொல்லி நீ எனக்கு ஃபோன் பண்ணி அழுதுட்டு இருந்தடா லூசு பையலே அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, என்னது நான் உனக்கு ஃபோன் பண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு இவனோட ஃபோன் எடுத்து செக் பண்ணால் இல்ஜோக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு பதில் அவன் இவனுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நைட்டு ஃபுல்லாக புலம்பிட்டு இருந்திருக்கிறான். ஸோ பார்த்துட்டு ஐயோ ஒரே அசிங்கமாக இருக்கே, அவமானமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கிறான் இங்கே. ஸோ இப்போ அந்த டாக்டர்கிட்டயே நம்ம ஜங்கான் வந்து என்ன கேட்குறான்னா, சரி இப்போ இல்ஜோ நெக்ஸ்ட் டைம் எப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வருவான் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு, அன்றைக்கி காலையில் நம்ம ஜங்கானும் வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறான். அங்கே இருக்க ஸ்டாஃப்க்கு வந்து இந்த காஃபி அதெல்லாம் வாங்கி தந்துட்டு, அவனோட ஃப்ரெண்டு வரான்ல அவன் வந்த உடனே ஹாய்டா அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக பேசிக்கிறாங்க. இப்போ வந்து சந்தேகம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கான் வந்துட்டு எனக்கு ரொம்ப உடம்பு முடியல, கொஞ்சம் நான் ட்ரீட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி நடிக்கிறான். அதுக்கு அந்த ஃப்ரெண்டு வந்து அடைச்சி நடிக்காத அப்படின்னு தலையிலே ஒரு அடி அடிச்சு அந்த பக்கத்தில் இருக்க நர்ஸ் கிட்ட வந்து இவனுக்கு ட்ரிப்ஸ் ஏற்றி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ இவனையும் கூட்டு போயிட்டு அந்த நர்ஸ் அக்கா வந்து ட்ரிப்ஸ்லாம் ஏற்றுறாங்க. அது ஏற்றும் போதே நம்ம ஜங்கான் என்ன சொல்லணும், ரொம்ப பொறுமையாக ஏறணும், அந்த அளவுக்கு வந்து எனக்கு ட்ரிப்ஸ் போடுங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஓகே இது ஏறி முடிக்க வந்து 1 hour கண்டிப்பாக ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ட்ரிப்ஸ் போட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு வாய்ஸ் கேட்குது, இது மாதிரி ஹலோ நான் வந்து இல்ஜோ அப்பாயின்மெண்ட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்குது. கூட அந்த சுஹோ நம்ம இல்ஜோட ஃப்ரெண்டோட வாய்ஸும் கேட்குது. இப்போ ஜங்கானுக்கு ஒரு வெறி வருது பாருங்கள், அந்த ட்ரிப்ஸ் எல்லாத்தையுமே பிடுங்கி கடைசிட்டு அவன் வெளில போகிறான். அப்போ நம்ம இல்ஜோட ஃப்ரெண்டு மட்டும் வெளியில் உட்காந்துட்டு இருக்கான். ஸோ இப்போ இந்த சுஹோவை பார்த்துட்டு நம்ம ஜங்கானுக்கு வந்து செம்ம கடுப்பாயிடுது. ஆனால் சண்டை வரத்துக்கு முன்னாடியே நம்ம இல்ஜோவும் வந்து சுஹோ வேணாம் வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். ஆனால் ஜங்கானுக்கு வந்து செம்ம கடுப்பாயிடுது, என்னது வீட்டுக்கு போகலாமா, டேய் நான் உங்ககிட்ட சொல்ல தானே சொன்னானா, என்கிட்ட இப்படி நீ போய் சொல்லிட்டல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு அந்த ஃப்ரெண்டு வந்து, ஏன் இல்ஜோ இந்தளவுக்கு கஷ்டப்படுறது உன்னால தானே, உனக்கு தெரியாதா, உன்னாலும் அவன் எவ்வளோ பிரச்சனையை அனுபவிக்கிறான், யாரை பார்த்தாலும் அவனை வந்து பிளாக்மெயில் பண்ணுறாங்க, அது எதுவுமே உனக்கு தெரியாதுல்ல, ஏன் இல்ஜோட அண்ணா கூட சொன்னான்டா, நீனும் அவன் அண்ணன் கூட சேர்ந்து தான் நீ இல்ஜோ கஷ்டப்படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி இவன் அன்றைக்கி நடந்த அந்த விஷயத்த சொல்கிறான். ஆனால் நம்ம இல்ஜோ இதுக்கப்புறம் எதா வந்து பிரச்சனை ஆகிடுன்னு சொல்லிட்டு வா போகலாம் எதுவும் வேணாம் அப்படின்ற மாதிரி இவனை வந்து கூட்டிகிட்டு போயிடறான். ஸோ இப்போ வந்து ஜங்கானுக்கு வந்து ஒன்று ஒன்றா புரிய வருது. லைக் லாஸ்ட் டைம் வந்து இவங்க சண்டை போட்டுட்டு போனாங்கல்ல இல்ஜோட அண்ணன் கூட, ஸோ அவன் தான் வந்து என்னவோ பண்ணிட்டு இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு காரில் போய் உட்காந்துட்டு கார் அடி நினைக்கிறான். டேய் உன்னால தானே என் வாழ்க்கையே இப்படி ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப கடுப்பாயிட்டான். ஸோ இப்போ அவன் யோசிச்சு பார்த்துக்கிட்டே இப்போ என்ன பண்ணுறான், உடனே அந்த அண்ணனோட ரெஸ்டாரண்ட்டாக வீடான்னு தெரியல, ஸோ அந்த இடத்துக்கு அவன் வந்து போகிறான். அங்கே போய் பார்த்தா அந்த இல்ஜோட அண்ணன் இருக்கிறான்ல, ஸோ அவன் ஏற்கனவே ரொம்ப மட்டையாக இருக்கிறான். ஸோ அங்கே போய்த்துட்டு ஓ டே தம்பி வாடா எப்படா வந்த அண்ணனை பார்க்க வந்தியாடா அப்படின்ற மாதிரி வந்து அவனும் கேட்குறான். ஆமாண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்ககிட்ட ட்ரக்ஸ் எதுனா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ட்ரக்ஸா, நீ அதெல்லாம் பண்ண மாட்டியே, சரி இரு நான் உனக்கு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ட்ரக்ஸை எடுத்து அவன் வந்து தரான். அப்படி ட்ரக்ஸ் எடுத்து தரும்போதே அந்த பேக்கில் வந்து என்னவோ ஒன்று இருக்கும். ஸோ அதையும் அவன் எடுத்து வெளியில் வைக்கிறான் தனியாக அறியாமலே. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கான் வந்து போய் எடுத்து பார்த்தா ஜங்கானும் இல்ஜோவும் 2 பேரும் ஒன்றா வெளியில் போகிறப்பெல்லாம் இவங்க சீக்ரெட்டாக எடுத்த ஃபோட்டோஸ் அது எல்லாமே. ஸோ இதை பார்த்துட்டு நம்ம ஜங்கான் வந்து கேட்குறேன், இது என்னது அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஓ அதுவா, எல்லாம் அந்த இல்ஜோவால் தான், என்ன பண்ணுறது, நான் அவன்கிட்ட சொன்னேன் எங்கள் அப்பாவோட வீடு எனக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு, ஆனால் அவன் அந்த வீட்டை தரவே மாட்டேன்னு சொல்லிட்டான். நானும் அவனை அடித்து பார்த்தேன், அவனுக்கு ட்ரக்ஸ் கொடுக்கலான்னு பார்த்தானா எதுக்குமே அவன் செய்யவே இல்லை. அப்போ தான் நீ ஏன் கண்ணில் பட்டேன், அவனை பார்க்குற விதமே ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு, சரி உன்னை வச்சு தான் அவனை பிடிக்க முடியும் தான் இதெல்லாம் பண்ணி பண்ணேன். ஸோ அவனுமே என்ன பண்ணிட்டானா, ப்ளீஸ் இது வந்து எதுவும் பண்ணிடாத, நான் வந்து அந்த வீட்டை தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே வழிக்கு வந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இந்த ட்ரக்ஸ் வந்து இல்ஜோக்கு தானே நீ கேட்குற, அவனுக்கு எடுத்துகிட்டு போய்த்தான், நானும் அவனை ஒரு டைம் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன், இல்லை நம்ம 3 பேருமே ஒன்றா இருக்கலாமா, இல்லை 4 பேர், அந்த இல்ஜோட ஃப்ரெண்ட் இருக்கிறாளவா, நம்ம 4 பேருமே ஒன்றா பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் வந்து தப்பாக பேசுகிறான். ஸோ நம்ம ஜங்கான் வந்து அந்த டைமுக்கு அவன் எதுவுமே சொல்லலை. ஸோ அந்த ஃபோட்டோஸ் அது பக்கத்தில் ஒரு பென்ட்ரைவ் அது 2மே இருந்துச்சா, அந்த பென்ட்ரைவ் அவன் சைலண்ட்டாக எடுத்துக்கிட்டு அவன் வந்துடுறான். வந்துட்டு வர வழியிலே வந்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறான். பட் என்ன பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எதுவுமே காமிக்கவே இல்லை. வீட்டுக்கு போயிட்டு அந்த பென்ட்ரைவ் இருக்குல்ல, ஸோ அதை போட்டு பார்த்தா இவங்க 2 பேரும் வெளியில் போன எல்லா ஃபோட்டோஸுமே அதில் இருக்குது. ரொம்ப கடுப்பாயிட்டு, அடைச்சி நாங்கள் அப்படி போன ஃபோட்டோஸ்க்காக நீ இதை வச்சு இல்ஜோவை ஏமாத்திருக்கே, இல்ஜோ ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி அவன் மனசில் நினச்சிட்டே இருக்கிறான். ஸோ
சரி இப்போ படுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவன் பெட்டில் போய் உட்காரான் ஜாங்கான். சரி உட்காந்தப்ப அவன் ஒரு ஃபோட்டோவை கவனிக்கிறான். அது நம்ம இல்ஜோவோட சின்ன வயசு ஃபோட்டோ. ஸோ அதை எடுத்து பார்த்துக்கிட்டே டே இல்ஜோ எப்படா வருவேன், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கும்போது அந்த ஃபோட்டோ பின்னாடி திருப்பி பார்க்குறான். ஸோ அதில் என்ன எழுதியிருக்குன்னா, இல்ஜோ ரொம்ப நல்லா நல்லா சாப்பிடும், உடம்பு நல்லா பார்த்துக்கோ இல்ஜோ அப்படின்ற மாதிரி எழுதிட்டு கீழே வந்து அந்த ஒரு ஆசிரமத்துலேருந்து வந்த மாதிரி இருக்குது அந்த அங்கே அந்த ஃபோட்டோ வந்து. சரி இதை பார்த்துட்டு அவன் வந்து என்னவோ யோசிக்கிறான், என்னவோ நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ இங்கேயோட எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட்டு எபிசோடு வந்து லாஸ்ட் எபிசோட் நம்ம காதலா காதலாவோட. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாம். பாய்.